நம்ம இன்னைக்கு பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல மொறுமொறுவாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடையில் தான் ஜலிக்கணும். இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா இதில் கப்பி எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்காக பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக உம்மி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாவு கட்டாயம் நல்ல நைஸான மாவாக இருக்கணும். கொஞ்சம் கூட குழகுறப்பாக இருந்துடக்கூடாது. இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருஞ்சீரகத்துக்கு பதிலாக கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ்லலாம் போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் கரிஞ்சீரகம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம நெய் உருக்கிட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தடுக்கா பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் நெய்யும் நல்லா உருகிட்டு வந்திருக்கு. நெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக உருகிட்டு கொஞ்சம் சூடானா போதும். இப்போ அந்த நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடாக இருக்கும்ல, அதனால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் மாவோட எல்லா பக்கமும் பட்டு வரணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணும்போது தான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். அதுக்காக தான் இது கட்டாயம் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்ட பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே சூடுபடுத்தி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சுட சுட சேர்க்கும்போது தான் அந்த மாவு அந்த சூட்லேயே வெந்துட்டு வரும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அமுத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி இது நல்லா ஆறுன வரைக்கும் வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லை, நல்லா ஆறி இருக்கு. இப்போ கை வச்சு இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம முறுக்குக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம சேர்த்த தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். முழுமையாக 2 கப் அளவு தண்ணி இதுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒரு சில மாவு அதிகமாக தண்ணி இழுக்கும், ஒரு சில மாவு அதிகம் தண்ணி இழுக்காது. அதனால் நம்ம தண்ணி பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இது மூடி போட்டு மூடிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் இது செய்யும்போது மூடி போட்டு மூடி மாவு காயாமல் பார்த்துக்கோங்க. மாவோட சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் கரெக்டான அளவில் மாவு எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் தட்டிக்கலாம். அதுக்கு உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மாவு நம்ம சீடைக்காலாம் செய்வோம்ல, அந்த அளவுக்கு மாவு தான் எடுக்கணும். ரொம்ப பெரிய சைஸ் மாவெல்லாம் எடுத்துட வேண்டாம். இந்த மாதிரி குறைவான அளவில் மாவு எடுத்துட்டு கையில் வச்சு உருட்டிட்டு லேசாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதே மாதிரி மீதம் இருக்க மாவுலையும் தட்டை ஷேப்புக்கு தட்டிட்டு எல்லா மாவுலையும் தட்டை ஷேப்புக்கு தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பண்ணிடலாம். இதோட சைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்ல மெல்லிசாக செய்யும்போது நல்ல முறுமுறுவாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி விரல்கள் வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி போல் நல்ல மெல்லிசாக திரட்டிக்கோங்க. திரட்டினதுக்கப்புறமா குக்கி கட்டர் இல்லைனா மூடிய பேக் சைடில் திருப்பிட்டு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மினி தட்டை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ குழந்தைங்களாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்த்து சாப்பிடுவாங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க தட்டை ஷேப்பில் இருக்க ஸ்நாக் ரெசிபி உள்ளே சேர்த்துருங்க. கடாயோட அளவை பொறுத்து எந்த அளவுக்கு ஒரே டைமில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒவ்வொரு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா பபிள்ஸ் வருதுல்ல, இது வெந்துட்ட பிறகு இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு ரொம்ப மந்தமாக இருக்கும். அப்போ இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் அடங்கியிருக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வெந்திருக்குன்னு. உள்ளே சேர்த்ததும் நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஓரளவுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வந்து மேலே எலும்பி வரும் பாருங்கள். இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலந்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட 2 பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கரண்டி வச்சு நீங்கள் செய்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நீங்கள் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து மாவோட பக்குவம் கரெக்டாக பிசைஞ்சிக்கணும். அதே போல் நம்ம எடுக்கிற அரிசி மாவு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிற அரிசி மாவு பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு எடுத்துடலாம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். பக்குவமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த மொறுமொறுப்பு தன்மையும் போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ கடைசியாக இது கூட இதே எண்ணெயில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை பொரிச்சிட்டு நல்லா மொறுமொறுவாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஸ்நாக்ஸ் கூடவே இதை சேர்த்துருங்க. அப்போ நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும். அது கூட இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் ஒரு 2 கப் அளவு அரிசி மாவு தான் எடுத்தோம். எவ்வளோ சிப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் எதுனா டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.